வீரட்டான தலங்கள் மிக புண்ணியமான தலங்கள். வீரஸ்தானம் என்று சொன்னால் இறைவன் செய்த தைரியமான வீரத்தை குறிக்கின்ற நிகழ்வுகள். அதில் 3 வீரட்டான தலங்கள் எங்களுடைய ஆதீனத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. திருக்கடவூர், பரியலூர், காமனையரிக்கு தலைஞாயிறு போன்ற 3 தலங்கள் இருக்கிறது. இது கோவிலூர் வீரட்டானம், அந்தகாசுரனை வதம் செய்த தலம் இந்த தலம். நாங்கள் இந்த மார்கழி மாதத்தில் எங்களுடைய ஆதீன கோயில்களை வழிபாடு செய்வது வழக்கம். ஆனால் நம்முடைய மணிவிழாவை முன்னிட்டு 300 தலங்கள் 30 நாட்களில் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தல யாத்திரை மேற்கொண்டு ஒவ்வொரு நடுநாட்டு தலங்கள், தொண்டை நாட்டு தலங்கள் நிறைவு செய்து சோழ நாட்டு தலங்களை பாதி முடித்து அடுத்து பாண்டிய நாட்டும் கொங்கு நாட்டு தல யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய நாள் திருவண்ணாமலையும் திருக்கோயிலூர் வீரட்டானமும் தரிசனம் செய்வதாக இருக்கிறது. சமீபத்தில் இந்த கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாவினை செய்கிறார்கள். அது ஒரு பாராட்டுதலுக்குரியது. மற்ற நேரங்களில் ஆட்சி காலங்களில் இவ்வளவு குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறவில்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இது குடமுழுக்கு விழா செய்வது என்பது கிராமங்கள் தோறும் இப்போ பல கோயில்கள் வருகின்ற போது இப்போ 350 கோயில்களுக்கு மேலே நாங்கள் இப்போது தரிசனம் செய்தோம். எங்கே பார்த்தாலும் திருப்பணியும் அல்லது குடமுழுக்கு நடந்ததாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்புக்குரியது. மக்கள் அனைவரும் இந்த மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்தால் உடல் நலமும் உள்ள நலமும் பேணப்படும். மார்கானா மார்க்க சீரிஷம் என்று சொல்லுகிற மாதங்களில் மார்கழி மாதம் சிறப்புடையது. 2 அயனங்களாக பிரிக்கப்பட்டதில் இது தட்சிணாயன புண்ணிய காலம் நிறைவு காலம். இது அடுத்தது உத்தராயண புண்ணிய காலம் தொடக்கம். இந்த மார்கழி மாதத்தில் தான் பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் வேண்டும் என்றும் நாட்டில் மழை பொழிய வேண்டும் என்பதற்காக நோன்பு இருக்கின்ற காலம் இந்த காலம். இது சைவ வைணவத்திற்கு ஒரு ஒற்றுமையாக திருவாதிரையாகவும் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்தில் தான் நடைபெறுகிறது. விடியற்காலை பொழுதில் நாம் வீதியில் பஜனை செய்து வந்தோம்னால் ஓசோன் என்கின்ற அந்த காற்றானது கிடைப்பதனால் இந்த மார்கழி மாதம் சிறப்புக்குரியது என்பதனால் இந்த மாதத்தில் தேவர்கள் எல்லோரும் இங்கே புவனியில் வந்து வழிபாடு செய்கிறார்கள். அதனால் இந்த வழிபாட்டிற்காக இந்த தலத்திற்கு வந்திருக்கிறோம்.